ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகன்பட்டியிலேருந்து தேவதானப்பட்டி வழியாக கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு மலை தெரியுது. பார்த்தீங்கன்னா மலைக்கு பின்னாடி தான் கொடைக்கானல் இருக்குது. நம்ம அந்த கொடைக்கானல் மலைக்கு தான் போக போகிறோம். கொடைக்கானல் மலைக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒரு வழி வத்தலக்குண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காற்றோட்டிலேருந்து போகிற வழி. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா பெரிய குளத்து பக்கத்தில் இருக்கிற கும்பகோணி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வழி இருக்குங்க. அந்த வழியை தான் நம்ம அடுக்கம்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் தாங்க நாம் இப்போ வந்து நேரடியாக கொடைக்கானலுக்கு போக போகிறோம். அந்த வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த மலை தாங்க கொடைக்கானலுக்கு போகக்கூடிய ஷார்ட்கட்னு சொல்லக்கூடிய கும்பகரை ஃபால்ஸுக்கு மேலே இருக்குங்க. ஸோ நம்ம பெரிய குளத்துலேருந்து கும்பகரைக்கு போய் கும்பகரையிலேருந்து ரைட் எடுத்து போனோம்னா ஒரு மாந்தோப்பு வரும். மாந்தோப்பை தாண்டி போனீங்கன்னா அடுக்கம்னு பேர். அடுக்க வழியில் போயிட்டுருக்கோம். எதுக்காக இது அடுக்க ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து அடுக்கடுக்காக இருக்கும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே அடுக்கடுக்காக இருக்கும். அதனால இதுக்கு பேர் அடுக்கம்னு பேர். இந்த வழி பார்த்தீங்கன்னா பைக், கார், ஆட்டோ இது மட்டும் தாங்க போக முடியும். இதில் கனரக வாகனங்கள், பஸ்ஸுகளோ, பேருந்து எதுவுமே செல்ல முடியாதுங்க. ஏன்னா இது வந்து அதிகமான வளைவுகளை கொண்ட வழியாகவும் கொஞ்சம் குறுகலாக பாதையாகவும் இருக்கும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு செக் போஸ்ட் இருக்குது. கீழே வந்து வனத்துறையோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த வழியில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க அதில் அதிகமாக போக முடியும். மேலும் இந்த வழியில் பார்த்திங்கன்னா காட்டு மாடுகளும் யானைகளும் அப்பப்போ வந்து ரோட்டில் நிற்குங்க. அதையும் நம்ம வந்து அப்பப்போ பார்க்கலாம். மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அப்படியே மலைகள் அழகாக தெரியுது. அதையும் பாருங்கள். அப்படியே அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலுக்கு வந்துவிட்டோம். கொடைக்கானலுக்கு லேக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா மேலே அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால தாங்க கொடைக்கானலை வந்து இயற்கையின் இளவரசி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஹாய் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கோம். கொடைக்கானல் மலையில் ஏறிட்டோம். அப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு வந்து மறைச்சி நம்மளுக்கு ரோடு வழி தெரியாத அளவுக்கு மறைச்சிச்சு. ஸோ அது சில காரணங்களால் நம்ம அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காட்டு மாடுகள் வந்து அதிகமாக அப்பப்போ வந்து நிற்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் இப்போ வர டைம் சொன்னாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதை பார்த்துடலாம் அப்படின்னு. ஹலோ வணக்கம். இவர் பேர் தாங்க அஜித்குமார். இவர் தான் நம்மளுக்கு வந்து இங்கே கொடைக்கானல் சுற்றி காமிக்க போகிறாரு. இவர் வந்து ஒரு கைடாக இருந்து நம்மளுக்கு கைட் பண்ண போகிறாரு. இவர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம காமிக்க போகிறாரு. வாங்க போய் பார்ப்போம். இந்த ஃபால்ஸுக்கு பேர் தாங்க யானைக்கொட்டான் ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா யானைகள், அங்கே இருக்கக்கூடிய சில விலங்குகள்லாம் வந்து இங்கே அப்பப்போ நீர் குடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். தண்ணி தவிக்கும் போது இங்கே வந்து அதை குடிக்குமாங்க. ஸோ நம்ம இந்த டயத்தில் வந்து எதுவும் குடிக்கலை, ஏன்னா அது ஈவினிங் மேலே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு வரும்போது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. கொடைக்கானல் உங்களை அன்புடன் வரவேற்குது அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. அதையும் தாண்டி அப்படி நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இந்த இடம் தான் மிக த்ரில்லிங்கான இடம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழனி அப்புறம் வத்தலக்குண்டு வரக்கூடிய ரோடு தாங்க. அந்த ரோட்டில் வந்து கொடைக்கானல் இப்படி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர் இருந்தாங்க, அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவன் பேர் வந்து முருகன், இவன் பேர் வந்து சக்தி. அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்திங்கன்னா, அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா குணா. இவன் தான் அந்த எல்லாத்துக்கும் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ராஜன். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் ஒன்று இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள். இப்போ என்னென்னா அந்த எலெக்ஷன் டியூட்டி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா, எலெக்ஷன் டியூட்டியில் வந்து அங்கங்கே வந்து பணங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. வேறு ஏதாவது எங்களுக்கு திங்ஸ் ஏதாவது கடத்துறீங்களா என்ன அப்படின்றத ஒவ்வொரு பேக்காக வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க நம்ம மேலே அனுப்புவார். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம போகணும். இங்கே ஒரு செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி இவர் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர். இப்போ இவர் வந்து புதுசாக டியூட்டிக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் இங்கே இந்த இடத்துல தான் டியூட்டி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கனால எலெக்ஷன் காலத்தில் வந்து அங்கங்கே பணத்தை கடத்திட்டுருக்காங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் தரப்பில் சொன்னாங்க. சரி, நம்ம இந்த பேக் எடுத்துகிட்டு வரல, அதனால் நம்ம வந்து இந்த பேக்கையும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி உடனே கிளம்பிட்டோம். நம்மளை செக் பண்ணல அவங்க.
சரி, ஓகே. நான் உங்கள அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.